ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேக்கரியை விட நம்ம வீட்டிலேயே நம்ம சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சொல்லவே முடியாது. கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. பார்த்திங்கன்னா இந்த கேக்கு பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே ரொம்ப போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் ஸ்மூத்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம அவனே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே வந்து குக்கர், இட்லி பேன் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சாஃப்டான கேக் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இந்த கேக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே ஈக்குவல் லெவலில் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரேஷியோ எப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு சாஃப்டான கேக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். நல்ல பவுடராக அரைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் அதே மிக்சிலேயே நம்ம வந்து ஒரு 3 எக்கு நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த முட்டையெல்லாம் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதிலே மொத்தமாகவே போட்டு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோ அப்படியே போடுங்க. சர்க்கரை எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள். அதே கப்புலேயே நான் வந்து பாதி அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம வீட்டில் குக்கிங் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆயில்னால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான், ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். முட்டை, சர்க்கரை, ஆயில் இது வந்து 3ஐயும் நம்ம அரைக்கும் போது கண்டிப்பாக வந்து 1 மினிட் அந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப அரைக்காதீங்க, ஏன்னா நமக்கு வந்து சூடாகக்கூடாது அந்த மிக்சி ஜாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். தயிரையுமே ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு 1/2 மினிட்ஸ் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ளேவருக்காக எசன்ஸ் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் தான் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேருங்க. இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எசன்ஸே இல்லைன்னா கூட ஏலக்காய் பொடி கூட நீங்கள் லைட்டாக கூட தூவிக்கலாம். ஸோ நான் வந்து தேவையான அளவுக்கு லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு ஹேண்ட் விஸ்கை வச்சு நம்ம ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக ஹேண்ட் விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுக்கணும். கொஞ்சம் கூட கெட்டியே இல்லாமல் நம்ம தனித்தனியாக கெட்டியாக அங்கங்கே நிற்கும். அதையுமே நம்ம ஃபுல்லாக க்ளீனாக நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி பேக்கிங் சோடா கண்டிப்பாக போட்டாகணும். பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம கேக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இந்த மாதிரி போட்டிருக்க பொருள் எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக நல்லா வரும் கேக். இந்த கேக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே இல்லை. டக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இந்த கேக்கை வந்து வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் வந்து 1 கப்பு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்டு மாதிரி உள்ளே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கேக் பேனை தூக்கி நம்ம அது மேலே தான் நம்ம வைக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த உப்பை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக உப்பை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் கேக்கு வைங்க. நமக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். நான் வந்து கேக் பேனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் கீ அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேக் பேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சம்திங் வேறு ஏதாவது ட்ரே எதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக வந்து பட்டர் ஷீட்டை வந்து அடியில் வச்சுருக்கேன். ஒட்டாமல் நமக்கு லேயராக நமக்கு அப்படியே வரும். பட்டர் ஷீட்டுமே ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. இல்லைனாலும் கூட நீங்கள் டேரெக்டாக கூட கீ அப்ளை பண்ணி கூட வைக்கலாம், வரும். ஸோ இது மேலேயும் நான் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக அந்த கீயை ஃபுல்லாக அந்த பட்டர் ஷீட்டில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக்குக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த ஃபுல்லாக நம்ம இந்த பேனில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அந்த பேனை வந்து ஷேக் பண்ணி விடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பேன் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, பாதியை மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃபுல்லாக வலிய ஆரம்பிக்கும். இது வந்து குக்கரில் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இட்லி பேன் ஏதாவது இல்லை பேன் நார்மலாக வந்து கடாய் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். உப்பு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கேக்கை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து உள்ளே கேக் வந்து உள்ளே வச்சாச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு 45 மினிட்ஸாவது கண்டிப்பாக இந்த கேக் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வேகும். சப்போஸ் உங்களுக்கு 45 மினிட்ஸ் உங்களுக்கு ஆயுமே கேக் குக் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட 15 மினிட்ஸ் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அரௌண்ட் எனக்கு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இந்த கேக் வேகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இதை நான் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்ல பப்ளியாக வந்திருக்குது. அதே மாதிரி நம்ம கேக்குக்குள்ளே நம்ம வந்து
இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு மாவு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா பாதி அளவு தான் ஊற்றணும்னு சொன்னேன். எதுக்காகனா பார்த்திங்கன்னா முன்னாடி ஊற்றுனதுக்கு இப்போவுக்கும் நமக்கு எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா மாவு எல்லாமே நமக்கு வெளியில் லீக் ஆகிடும். ஒட்டலைன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பேனை வந்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கேக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கண்டிப்பாக இந்த கேக் ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். சூடாக இருக்கும்போது எடுத்துடாதீங்க, நமக்கு ப்ராப்பராக வந்து வராது. ஸோ எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு இந்த கேக்கு நமக்கு ஆற வச்சுட்டு நான் எடுக்கிறதுக்கு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. கை வைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஸ்மூத்தியாக சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. ஸோ நான் கேக் பேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கேக் பண்ணி நீங்கள் மேலே மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணி நீங்கள் கேக் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் கையில் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த கேக்குன்னு. கேக் பேன் தட்டை எடுத்துடலாம். பட்டர் ஷீட்டையும் அப்படியே நான் பிதிச்சிடுறேன். செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள் அந்த கேக்கு. நான் அமுக்கி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சாக வரும் நமக்கு அந்த கேக்கு பண்ணும்போது. ஸோ நான் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேக்கு வரும். உங்கள் வீட்டு ஹிட்ஸுக்கு யாருக்காவது பர்த்டே அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு கேக் பண்ணி கொடுங்க. அப்படியே மேலே க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா போதும், சூப்பரான பர்த்டே கேக் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.